Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்ப்போம் நம்ம புதுசா லான்ச் ஆக போற Huawei Smartwatch Gt2 Pro unboxing பத்தி தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, என்னென்ன full details நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புது வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே गाइस, வீடியோக்குள்ள போவோம். வாங்க गाइस, நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். பாக்ஸ் பார்க்கும்போது தெரியுது நமக்கு ஒரு பிரீமியம் லெவல் தான் கொடுத்துருக்காங்க Huawei. நமக்கு இதோட சீல் எல்லாம் வந்து நல்ல ஒரு சீல் பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே வாட்ச் தான் நமக்கு தெரியுது. வாட்ச் பார்க்கும்போது தெரியுது நல்ல ஒரு ப்ரீமியம் லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. Huawei வந்து நமக்கு எப்போவுமே நல்ல நல்ல டிசைன் நல்ல டெக்னாலஜியோடு தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வாட்ச் வந்து வெளியில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் தெரியுது நமக்கு ப்ரீமியம் லெவலுக்கு. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தோன்னா 1.39 inches அம்மோல் டிஸ்பிளே வந்து இதில் எதிர்பார்க்கலாம். இதோட பேக் சைடில் வந்து நமக்கு ஹார்ட் ரேட் சென்சாரும் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு. அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லணுன்னா நமக்கு வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க Huawei. இதோட பாடி மெட்டீரியல் பார்த்தோன்னா நமக்கு வந்து டைட்டேனியம் ப்ளஸ் சஃபீரா கிளாஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதில் நல்ல ஒரு குவாலிட்டி டிசைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்குகிற பைசாவுக்கு நமக்கு நல்லது தான் கொடுத்துருக்காங்க Huawei. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது சொல்லி நம்ம பார்ப்போம். பார்த்தோன்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க சார்ஜர் நமக்கு ஒயர்லெஸ்ஸு. அப்புறம் சி போட்டு கொடுத்துருக்காங்க USB. இது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சைடில் எடுத்து வைப்போம். நம்ம அடுத்தது என்ன இருக்குது பார்ப்போம். அடுத்தது பார்த்தோன்னா USB சி போர்ட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க கேபிளுக்கு. பார்க்கும்போது தெரியுது நமக்கு வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க Huawei வந்து வர இப்போ நல்ல ஒரு குவாலிட்டி டெக்னாலஜி எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு வராங்க Huawei. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பார்ப்போம். இதில் பார்த்தோன்னா வாரண்டி கார்டு கூட நினைக்கிறேன். வாரண்டி கார்டோ கேட்லாக்கும் நினைக்கிறாது. அது நம்ம அப்புறம் படித்து நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்குது சொல்லிவிட்டு. நம்ம இப்போதைக்கு நம்ம எடுத்து சைடில் எடுத்து வைப்போம். நம்ம வாட்ச் வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு வாட்ச். பேர் பார்க்கும்போது Huawei சொல்லிட்டு முன்னாடி வந்து தெரியுது, நல்லா தெரியுது நமக்கு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ரெக்கார்டிங்கு, ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸு, தென் பார்த்தோன்னா ஹார்ட் ரேட்டிங்கு, அப்புறம் ஆக்டிவிட்டி ரெக்கார்டிங்கு, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரீத்திங்கு, தென் பார்த்தோன்னா கால் லாகிங் ப்ரெஸ் பண்ணோம். இதில் வந்து நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இதிலேயே நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது மியூசிக் பார்த்தோன்னா இதில் நம்ம மியூசிக்கெல்லாம் கேட்க முடியும். இதில் வந்து ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதை நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு ஏர் ப்ரெஷரு, என்ன வெளியில் என்ன ப்ரெஷரு என்ன காற்றுருக்கு சொல்லி பார்க்க முடியும். இதில் காம்பஸு, நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து மொபைலில் மெசேஜ் வருது, இதுலேயும் நம்ம பார்க்க முடியும். தென் பார்த்தோன்னா வெதரு, ஸ்டாப் வாட்ச்சு, டைமரு, அலாரமு, டார்ச்சு, ஃபைண்டு ஃபோன் எங்கே இருக்குது சொல்லி நம்ம பார்க்குறதுக்காக ஃபைண்டு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் மூடு பார்த்தோன்னா நமக்கு வந்து 100க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு வந்து Gt2வில் பார்த்தோன்னா 100 ஒர்க் அவுட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இதில் வந்து Gt2 ப்ரோவில் வந்து 10 ஒர்க் அவுட் மூடு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒர்க் அவுட் மூடு தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதோட ஐபி ரேட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. 50 மீட்டர் தண்ணிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த வாட்சை. தென் செட்டிங்ஸ் பார்ப்போம். செட்டிங்ஸில் டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுவோம். வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸில் பார்ப்போம் என்ன இருக்குது சொல்லிட்டு. வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. 100க்கும் மேலே வந்து வால்பேப்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வாட்ச் ஃபேஸில். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியுது. நல்ல ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது வாட்ச் ஃபேஸ் எல்லாம் நல்லா பார்க்கும்போது நல்லா இருக்குது நமக்கு வாட்ச் ஃபேஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பார்ப்போம். நம்ம செட்டிங்ஸில் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, வைப்ரேஷன் மூடு, டோ நாட் டிஸ்டர்ப் மூடு கொடுத்துருக்காங்க. டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் மூட்ஸ் எல்லாம் இதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒர்க் அவுட் செட்டிங்கு, சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் என்ன இருக்குது சொல்லி நம்ம பார்ப்போம். ரீஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கனெக்ட் கொடுத்துருக்காங்க மொபைலை. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அபவுட் பார்ப்போம். அபவுட் பார்த்தோம் நமக்கு வந்து டிவைஸ் நேம் வந்து Huawei Watch Gt2 Pro வந்து எதிர்பார்க்கலாம். அதில் மாடல் நம்பர் வந்து VID 819 வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஏ அட்ரஸ்ஸு வெர்ஷன் பார்த்தோன்னா 10.1. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் டீட்டெயில்ஸாக நம்ம இதில்.
இதோட பேட்டரியோட லைஃப் பார்த்தோன்னா நமக்கு வந்து 14 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 14 டேஸ் வந்து பேட்டரி பேக்கப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுற ஆள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டேஸ் வந்து பேட்டரி பேக்கப் வந்து இதில் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதோட வெயிட்டு பார்த்தோன்னா 52 கிராம் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். இதோட பாடி மெட்டீரியல் பார்த்தோன்னா டைட்டானியம் ப்ளஸ் சஃபீரா கிளாஸு. தென் இதோட கலர் பார்த்தோன்னா பிளாக்கு, கிரே, ப்ரௌனு. ப்ளஸ் ஸ்ட்ராப் பார்த்தோன்னா லெதரில் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராப் இதோடது. இதோட டிஸ்பிளே பார்த்தோன்னா 1.39 inches அமோல்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து இதில் எதிர்பார்க்கலாம். இதோட ரெசல்யூஷன் பார்த்தோன்னா 454 454 வந்து எதிர்பார்க்கலாம் அதில். தென் இதோட மெமரி பார்த்தோன்னா 4GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தோன்னா 34 MB ரேம் வந்து எதிர்பார்க்கலாம் அதில். ப்ளஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க Huawei நமக்கு இதில். இதோட கனெக்டிவிட்டி பார்த்தோன்னா GPS சப்போர்ட்டட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.1. இதோட சென்சார்ஸ் பார்த்தோன்னா சென்சார் வந்து பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டி சென்சார் தான் இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆக்சலரோமீட்டர் சென்சார். தென் பார்த்தோன்னா கைராஸ்கோப் சென்சார் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தோன்னா ஆப்டிக்கல் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தோன்னா ஏர் ப்ரெஷர் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு வெளியில் அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். தென் என்வாயர்மெண்ட் பார்ப்போம். என்வாயர்மெண்ட் பார்த்தோன்னா -20 டிகிரிலேருந்து +45 டிகிரி வரைக்கும் நமக்கு இந்த வாட்ச் வந்து சப்போர்ட் பண்ணும் நமக்கு. மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க இதில். தென் பார்த்தோன்னா இதோட ப்ரொசஸர் பார்த்தோன்னா Crane A1 வந்து எதிர்பார்க்கலாம் இதில். இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா 5.01 லேட்டர். தென் பார்த்தோன்னா iOS 9.0 ஆர் லேட்டர் வந்து எதிர்பார்க்கலாம் இதில். இதோட பேட்டரியோட லைஃப் பார்த்தோன்னா நமக்கு வந்து 14 டேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும் நமக்கு இதில். தென் பார்த்தோன்னா வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் வந்து எதிர்பார்க்கலாம் இதில் இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு வந்து IP ரேட்டு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. iOS சர்டிஃபிகேட் வந்து எதிர்பார்க்கலாம் இதில். இது வந்து 50 மீட்டர் வாட்டரில் நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போது நம்ம வாட்ச் வந்து யூஸ் பண்ண முடியும். நமக்கு நல்ல ஒரு யூசேஜ் தான் நம்ம இந்த வாட்ச் Huawei வந்து எப்போவுமே வந்து நல்ல டெக்னாலஜி நல்ல குவாலிட்டி ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க Huawei. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு UAE ப்ரைஸ் பார்த்தோன்னா 1200 dirhams வந்து மேக்ஸிமம் கிடைக்கும் நமக்கு. இந்தியா ப்ரைஸ் பார்த்தோன்னா 24,000 rupees வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகே கைஸ், வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், பாய்.